உணவு கட்டுப்பாட்டில் விடாமுயற்சி தேவை. உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கணும்னு வச்சுங்களேன், விடாமல் முயற்சி செய்தால் தான் அந்த உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியும். ஒரு நாள் விட்டுட்டீங்க, ஒரு நாள் உணவு கட்டுப்பாட்டை தளர்த்தி விட்டீர்கள். இப்போ டீ குடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, டீ உடம்பு கேடு, அதனால் டீ குடிக்கக்கூடாது அப்படின்னா அதை தினமும் கடைபிடிக்கணும். அதில் ஒரு விடாமுயற்சி இருக்கணும். அது ஒரு முயற்சி. உணவு கட்டுப்பாடுங்கிறது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு முயற்சி, கடினமான முயற்சி. அதை விடாமல் முயற்சி செய்து கொண்டு இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு நாள் விட்டுட்டீங்க, ஏதோ ஒரு உறவினர்கள் வீட்டுக்கு போகிறீங்க, விருந்து நிகழ்ச்சிக்கு போகிறீங்க, அங்கே டீ கொடுக்குறாங்க, சரி இன்றைக்கி மட்டும் நம்ம டீ குடிச்சிருவோம் அப்படின்னு இன்றைக்கி விட்டிங்கன்னா நாளைக்கும் அதே தான் செய்வீங்க. இன்றைக்கி என்ன பண்ணுறீங்களோ அதுதான் நாளைக்கும் செய்வீங்க. இதுதான் விதிமுறை. இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் நாளைக்கும் செய்வீங்க. இன்றைக்கி நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நாளைக்கும் முயற்சி பண்ணுவீங்க. இன்றைக்கி நீங்கள் சோம்பேறியாக இருந்துட்டிங்கன்னா நாளைக்கும் சோம்பேறியாக தான் இருப்பீங்க. இன்றைக்கி நீங்கள் கடினமாக உழைச்சா நாளைக்கும் கடினமாக உழைப்பீங்க. இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதான் நாளைக்கும் அதை நாளைக்கும் செய்யணும்னு உங்கள் உடம்பும் மனசும் எதிர்பார்க்கும். உடம்பு மனசுங்கிறது நீங்கள் கொடுக்குற பயிற்சி தான், அதுக்கு பழக்கம் தான். அது பழக்கத்துக்கு அடிமையாகும். அது உடம்பு மனசுங்கிறது பழக்கத்துக்கு அடிமையாகும். இன்றைக்கி சிகரெட் பிடிச்சிங்கன்னா நாளைக்கும் அது எதிர்பார்க்கும். நாளைக்கும் ஏன் இன்னும் நீ சிகரெட் பிடிக்கலை, இன்றைக்கி சரக்கு அடிச்சிங்கன்னா நாளைக்கும் ஏன் நீ இன்னும் சரக்கு அடிக்கலை அப்படின்னு எதிர்பார்க்கும். இன்றைக்கி ஒரு போதைப்பொருள் பயன்படுத்துகிறீங்கன்னா நாளைக்கும் அந்த போதைப்பொருள் எப்போ வரும் அப்படின்னு கேட்கும். இன்றைக்கி நீங்கள் ஒழுக்கமாக இருந்தீங்கன்னா நாளைக்கும் அது ஒழுக்கமாக இருக்கணும்னு எதிர்பார்க்கும். கட்டுப்பாடாக இருக்கணும். அது மாதிரி உணவு கட்டுப்பாடு, இன்றைக்கி நீங்கள் உணவில் கட்டுப்பாடாக இருக்கீங்க அப்படின்னா நாளைக்கும் அது தொடரும். இன்று நடப்பது தான் நாளைக்கும் தொடரும். இப்போ நாளைக்கு நான் இது போல் இன்றைக்கி நீங்கள் கடமையை செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கும் செய்வீங்க. ஆனால் நாளைக்கும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கணும். செஞ்சுருவோம் அப்படின்னு செஞ்சு தான் ஆகும், கண்டிப்பாக செஞ்சு காட்டுவேன், செஞ்சு முடிச்சிருவேன், அதில் சந்தேகமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மெத்தனம் இருக்கக்கூடாது. அது ஒரு மெத்தனம். ஒரு கவனம் இருக்கணும், ஒரு பொறுப்பு இருக்கணும், ஒரு பயம் இருக்கணும். அந்த பயத்தை இழந்துருவீங்க. இன்றைக்கி நீங்கள் சோம்பேறி ஆகிட்டிங்கன்னா நாளைக்கும் நீங்கள் சோம்பேறியாக தான் இருப்பீங்க. ஒரு வேலையை செய்கிறதுக்கு நமக்கு ஒரு பயம் இருக்கணும், ஒரு முயற்சி எடுக்கிறோம். உணவு கட்டுப்பாடை தொடர்ந்து கடைபிடிப்பதில் நம்ம ஒரு கவனம் இருக்கணும், ஒரு பயம் இருக்கணும், விழிப்புணர்வு இருக்கணும். இன்றைக்கி விட்டுட்டிங்கன்னா நாளைக்கும் விட்டுருவீங்க. நாளைக்கு உங்களுக்கு அந்த பயம்லாம் இல்லாமல் போயிடும். அந்த உணவு கட்டுப்பாடை தொடர்ந்து கடைபிடிப்பதற்கான மன உறுதி என்பது இல்லாமல் போயிடும். அதனால் உணவு கட்டுப்பாடு என்பது அது ஒரு விடாமுயற்சி தேவை, சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் இப்போது தானிய உணவுகள்லாம் சாப்பிட்றீங்கன்னா உணவு நீங்கள் விட்டுட்டீங்கன்னு அர்த்தம். உணவு கட்டுப்பாட்டை விட்டுட்டீங்க. அதனால தான் இட்லி, பூரி, பொங்கல், தோசைன்னு சாப்பிட்டுட்ருக்கீங்க. இது உணவு கட்டுப்பாடற்ற உணவுகள். இது கட்டுப்பாடு இல்லை. இதில் கட்டுப்பாடே கிடையாது. நீங்கள் உங்களால் அந்த உணவு கட்டுப்பாடு இருக்குல்ல, அந்த முயற்சியை கைவிட்டுட்டீங்கன்னு அர்த்தம். உணவு கட்டுப்பாட்டை அந்த உணவு கட்டுப்பாடில் நீங்கள் முயற்சியை கைவிட்டிங்கன்னா, உணவு கட்டுப்பாடு என்பது தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்கணும்னா ஒரு முயற்சி தேவை, விடாமுயற்சி தேவை. அதை விட்டுட்டீங்க அப்படின்னு வச்சுக்கிங்களேன், அப்போ இந்த உணவு என்கிற அந்த சாக்கடையில் விழுந்துருவீங்க. இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை அப்படிங்கிற அந்த சாக்கடைக்குள்ளே விழுந்துருவீங்க. அதனால் அதுலேருந்து ஏறி ஒரு கயிற்றை பிடிச்சி ஏறி, உணவு கட்டுப்பாடுங்கிற கயிற்றை பிடிச்சி ஏறி மேலே நீங்கள் நல்ல உணவுகளை சாப்பிட்ணும், நோய்களை தராத உணவுகளை சாப்பிட்ணும். இது காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பழங்கள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், தேன், இந்த உணவுகளை சாப்பிட்ணும். இப்போ தானியம் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் யாருக்கு உணவு கட்டுப்பாடு கிடையாதோ அவங்க சாப்பிடக்கூடிய உணவுகள். தானிய உணவுகள், மாமிச உணவு, மீன், பால், முட்டை உணவுகள்லாம் இதெல்லாம் யாரெல்லாம் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கவில்லையோ அவர்களுக்கான உணவுகள். இது கட்டுப்பாடற்றவர்களின், உணவு கட்டுப்பாடை கடைபிடிக்காதவர்களுடைய உணவு கட்டுப்பாடை கடைபிடிக்கணும்னா விடாமுயற்சி தேவை. அந்த விடாமுயற்சி இல்லாதவங்க சாப்பிடுகிற உணவுகள் தான் இது. விடாமுயற்சியை இழந்தவர்கள், விடாமுயற்சியில் ஈடுபட தெரியாதவர்கள், விடாமுயற்சி இல்லாதவர்கள், அவர்களுக்கான உணவுகள் இது. அதனால் அதுலேருந்து நம்ம விடுபடணுன்னா நமக்கு ஒரு விடாமுயற்சி தேவை. இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா அதற்கான முயற்சியை நாம் விடாமல் செய்ய வேண்டும். அந்த விடாமுயற்சி இருந்தால் மட்டும்தான் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியும். டீ குடிக்கக்கூடாதுன்னா ஒரு நாள் கூட நீங்கள் குடிக்கக்கூடாது. ஒரு நாள் மட்டும் குடிச்சிக்கிறேன், கொஞ்சம் மட்டும் குடிச்சிக்கிறேன், கொஞ்சம் ஒரு 100 மட்டும் லஞ்சம் வாங்கிக்கிறேன் அப்படின்னா எப்படி இருக்கும்? 100 மட்டும் லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னா லஞ்சம் வாங்கக்கூடாது. திருடக்கூடாதுன்னா திருடக்கூடாது. ஒரு குண்டூசியை கூட திருடக்கூடாது. திருடணுங்கிற எந்த எண்ணமே வரக்கூடாது. ஒரு 10 மட்டும் திருடிக்கிறேன், ஒரு 1000 மட்டும் திருடிக்கிறேன் அப்படின்னா எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான். திருடக்கூடாதுன்னு திருடக்கூடாது. அதனால் அது மாதிரி ஒரு மோசமான உணவு, நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாது. ஒரு 2 பரோட்டா மட்டும் சாப்பிட்டுக்கிறேன், இன்றைக்கி மட்டும் டீ குடிச்சிக்கிறேன், சும்மா ஒரு கிளாஸ் மட்டும் இந்த விஸ்கி குவார்ட்டர் அடிச்சுக்கிறேன், இன்னும் ஒரு குவார்ட்டர் மட்டும் அடிச்சுக்கிறேன், ஒரு பெக்கு மட்டும் குடிச்சிக்கிறேன் அப்படின்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி ஒரு உறுதியாக இருக்கணும்.
அது போகவே கூடாது, அந்த இடத்துக்கே போகக்கூடாது. உறுதியாக விடாமுயற்சி, உறுதியாக இருப்பதில் விடாமுயற்சி, கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதில் விடாமுயற்சி. கொஞ்சம் கூட நீ விட்டு கொடுத்துடக்கூடாது, உங்கள் முயற்சியை விட்டுறக்கூடாது. விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான், அது இழுத்துட்டு போயிடும் உங்களை. அந்த மோசமான விஷயங்கள் எதுலேருந்து நீங்கள் வெளியேறணும்னு நினச்சிங்களோ, எந்த உணவில் சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சிங்களோ, அந்த உணவுகள்லேருந்து விடுபடுவதற்கான அந்த முயற்சியை கொஞ்சம் கூட கைவிட்டிங்கன்னா அப்புறம் அந்த உணவுகளை உங்களை இழுத்துட்டு போயிடும். இட்லி பூரி பொங்கல்லாம் பயங்கரமான வலிமையான, உங்களை காலை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிடும். இழுத்துட்டு போய் உங்களை வச்சு உங்களை சாப்பிட்ரும். நீங்கள் நினைப்பீங்க நாம தான் அது உங்களை சாப்பிட்ரும். கடைசியில் நோய் செத்து போயிடுவாங்க. அது மாதிரி நோய்க்கு எதிராக நம்ம போராடுகிற அந்த முயற்சியில் விடாமுயற்சி வேண்டும். உணவு கட்டுப்பாடு ரொம்ப அடிப்படையானது. அந்த உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதில் நமக்கு ஒரு விடாமுயற்சி தேவை. விடாமுயற்சி இல்லாதவர்கள் எந்த விஷயத்துலையும் வெற்றி பெற முடியாது, எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் கடைபிடிக்க முடியாது.